உலகத்தார் போற்றி பேசி பழகும் மொழி ஆங்கிலம். உலகின் மூலை முடுக்குகளிலெல்லாம் பேசப்படும் மொழி ஆங்கிலம். ஆங்கிலம் தெரியாதா? வெளியே போ. ஆங்கிலம் தெரியாதா? வேலை காலி இல்லை. ஆங்கிலம் தெரியாதா? நீ மாடு மேய்க்கக்கூட லாய்க்கு இல்லை. அப்படிப்பட்ட பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். ரியல் ரைடர் ரியாலிட்டி யூடியூப், ஜான் போஸ்கோ. டிக்ஷனரி அகராதி. அபைடு, அபோர்டு. ப்ரிப்போசிஷன் வேற்றுமை சொல். ப்ரிப்போசிஷன் என்பது பெயர் சொல்லுக்கும் நவுனுக்கு முன்னேயாவது ப்ரொனவுனுக்கு முன்னேயாவது அந்த மனிதனுக்கும் அல்லது பொருளுக்கும் உள்ள சம்பந்தத்தை தெரிவிக்கும் சொல்ல ஆகும். எக்ஸாம்பிள் பை, அட், வித் அந்த மாதிரி. ஸோ ஆப்போசிட், ஆமாம், பிரேக். ஆப்போசிட் பிரேக். பி ஃபெய்த்ஃபுல் யூஸ்டு நெகட்டிவ்லி. ஆமாம், பேர், டாலரேட், ஒத்துப்போ. யூ மஸ்ட் அபாய்ட் பை த லா, உறுதியாக நில். ஐ வில் அபாய்ட் பை யுவர் அட்வைஸ், பொறுத்துக்கோள், தாங்கிக்கோள். யூ கெனாட் அபாய்ட் த ரீச் இடியட், அந்த மாதிரி. அபாய்ட், அபோர்டு, அபாய்டிங், அபாய்டிங்னஸ், அபாய்டிங்லி, நிலைத்து இருக்கிற. வேர்ப் வினை சொல். பேக், பேக்ஸ், பேக்ட், ஆதரவழி, தாங்கு, பின் வாங்கு. பேஃபில், பேஃபில்ஸ், பேஃபில்டு, திணற, அடி, திகைக்கச் செய். பெய்ட், பெய்ட்ஸ், பெய்டட், தூண்டுவிடு, ஆசை காட்டு. பேன், பேன்ஸ், பேண்ட், தடை உத்தரவு போடு. பேங், பேங்ஸ், பேங்டு, மோது, வெடி, தடால் என மூடு. கொஸ்டின் அண்ட் ஆன்சர். கேன் யூ கியூர் த டிசீஸ்? உன்னால் வியாதியை குணப்படுத்த முடியுமா? எஸ், ஐ கேன் கியூர் த டிசீஸ். ஆம், என்னால் வியாதியை குணப்படுத்த முடியும். நோ, ஐ கேனாட் கியூர் த டிசீஸ். இல்லை, என்னால் வியாதியை குணப்படுத்த முடியாது. கேன் ஐ பிகின் த வேக்? என்னால் வேலையை தொடங்க முடியுமா? எஸ், யூ கேன் பிகின் த வேக். ஆம், உன்னால் வேலையை தொடங்க முடியும். நோ, யூ கேனாட் பி இன் தி வேக். இல்லை, உன்னால் வேலையை தொடங்க முடியாது. டிக்ஷனரி அகராதி. அக்சீடு இணங்குதல், ஒப்புதல். அக்சீடு டு, ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இணங்க பெற்றது. அக்சிலரேட், விரைவுபடுத்து, முடுகுவிடு. அக்சிலரேஷன், விரைவுபடுத்துதல், முறுக்கேற்றுதல், முடுக்குதல். அக்சென்டியூட், வலியுறுத்து. அக்செப்ட், ஒப்புக்கொள், ஏற்றுக்கொள். டிக்ஷனரி அகராதி. அக்செப்டபிலிட்டி, ஏற்கும் தன்மை, ஒப்புதல் தன்மை. அக்செப்டன்ஸ் இஸ் அவைட்டட், ஏற்பினை எதிர்நோக்கி இருக்கலாம். அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். அக்செப்டட் இன் பிரின்சிபிள், கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அக்செப்டன்ஸ் ஆஃப் அ பில், ரசீது மூலமாக ஏற்று. அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆஃபர்ஸ், பணியேற்றல், பதவி ஏற்பு. அக்செப்டன்ஸ் ஆஃப் ப்ராமிஸ், வாக்குறுதி ஏற்பு. அக்செப்டன்ஸ் ஆஃப் டெண்டர், ஒப்பந்த புள்ளியை ஒப்புக்கொள்ளல். அக்செப்டன்ஸ் ஆஃப் பேமெண்ட், ஊதியத்தை ஏற்றல். சார்லி சாப்ளின் வரலாறு. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஹன்னாவுக்கு மனநலம் சரியாக்கப்பட்டு காப்பகத்தில் இருந்து வீடு திரும்பினார். பிரிந்திருந்த குழந்தைகளும் தாயும் ஒன்றாக இணைந்தனர். சிறிது நாட்களிலேயே அண்ணன் சிட்னி முதலில் ஒரு பயண கப்பலிலும் பிறகு ஒரு மேடை நிகழ்ச்சி நிறுவனத்திலும் பணியில் சேர்ந்தார். அந்த காலத்தில் தி எய்ட் லேங்கனைசர் லேட்ஸ் என்ற ஒரு குழு மேடையில் நடன நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தது. ஆண்கள் மட்டுமே இடம்பெறும் குழு இது. இந்த குழுவில் சாப்ளினுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அவருக்கு வயது 9 தான். மேடை நிகழ்ச்சிகளில் சிறுவன் சாப்ளினின் திறமையை கண்டு அனைவரும் பாராட்டினர். சின்ன சின்ன செய்திகள் படித்ததில் பிடித்தது. விஷ்ணுவின் முதல் அவதாரம் மீன் அவதாரம் என கூறப்படுகிறது. புத்த மற்றும் சைன மதங்கள் ஒரே கொள்கையை கொண்டுள்ளன. வியாழன்கோள் நெருக்கமான வான் அலைகளை உதிர்க்கும் தன்மை உடையது. வெப்பமண்டல காடுகளில் உள்ள மரங்களில் மரத்தவளைகள் காணப்படுகின்றன. நெஃபுலா என்ற சிலந்தியின் வலைகள் மீன் வலை செய்வதற்கு பயன்படுகிறது. முன்னேற்ற சிந்தனைகள் படித்ததில் பிடித்தது. வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களமே. இதை நீ முதலில் உணர வேண்டும். மனிதர்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கை போர்க்களத்தில் நிற்கும் வீரர்களே. போர் முனையில் நிற்பவன் தன் லட்சியத்தை அடைய வேண்டுமானால் போராடிதான் தீர வேண்டும். இது மாற்ற முடியாத ஒரு நியதி. இங்கர்சால் கேள்வி பதில்கள். நீங்கள் எதில் நம்பிக்கை உள்ளவர்? பதில்: தனிப்பட்டவர்களின் சுதந்திரத்தில் நம்பிக்கை உள்ளவன் நான். இயற்கையின் தன்மை என்ன? பதில்: எந்தவித நோக்கமும் இல்லாமல் மனிதனை இயற்கை உற்பத்தி செய்கின்றது. அதை போலவே எந்த வருத்தமும் இல்லாமல் அவனை அழிக்கின்றது.
மனிதனின் உண்மையான சொத்து எது? பதில், ஆத்மாவின் சட்டபூர்வமான பாதுகாவலன் தான் இன்பம். அந்த இன்பம்தான் ஒரு மனிதனுடைய உண்மையான சொத்து. உலக பொது அறிவு. முதலில் உருவாக்கப்பட்ட கல் நினைவு சின்னம் எது? பதில், எகிப்தில் உள்ள படிக்கட்டு பிரமிடு தான் முதலில் உருவாக்கப்பட்ட கல் நினைவு சின்னம். கண் காது செயல்படாமலேயே பட்டதாரியான முதல் பெண்மணி யார்? பதில், ஹெலன் கெல்லர். செவ்வாய் கிரகத்தில் ஓராண்டுக்கு எத்தனை நாட்கள்? பதில், சுமார் 670 நாட்கள்.